விபரீத ஆசையால் நடு ரோட்டுக்கு போன நடிகர். வரப்போற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா பிரசாரம் செய்ய ரெடி ஆகிட்டு இருக்காரு வைகை புயல் வடிவேலு. கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது அவருக்கு எதிராக வாய்க்கு வந்தபடி பேசி வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்ட அவர் ரொம்ப சீக்கிரமாவே சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆகி ரெட் கார்டு வாங்கி வீட்டுல முடங்கினாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வீட்டுல இருந்த அவர் கடந்த 4 வருஷமா தான் கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில திமுகவுக்கு ஆதரவு திரட்ட அவர் பேசினதோட பின்னணியை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு பிரபல தயாரிப்பாளர் வி சேகர். அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, வடிவேலுவுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து நல்லா போயிட்டு இருந்த போதுதான் விஜயகாந்த் திட்டி பிரச்சாரம் செய்தான். இது வேண்டாம்னு, உனக்கு நல்லது இல்லைன்னு நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா அவ என்ன சொன்னான்னா, திமுக ஜெயிச்சா எனக்கு எம்பி பதவி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணேன்னு சொன்னான். தோத்து போச்சுன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நான் அவனை எச்சரிச்சோம். நோ யூஸ். தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு 7 மாசம் மதுரைக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதனால விவேக வச்சு தயாரிப்பாளர்கள் படம் எடுத்தாங்கன்னு போட்டு உடைச்சாரு வி சேகர். அது சரி,